மூக்குக்கு எப்படி கமண்டலமும் இந்த தண்டமும் வச்சுருப்பாங்களோ அது எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி சுவாசமும் முதுகு தண்டுவடம் தான் முக்கியம். அப்போ இந்த முதுகு தண்டுவடத்தை ஒருத்தர் கீழே இருக்கிற இடுப்பு பகுதி தான் ரொம்ப மையம். அந்த மையத்தை போய் டச் பண்ணக்கூடாது. அதை அதுவாக தானாக அது இயற்கையாக நீங்கள் உங்கள் தியானத்தோட வெப்பத்தை செலுத்த செலுத்த கவனத்தை செலுத்த செலுத்த அது விழிப்படைகிறதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கும். எப்படி ஒரு கல்லரிசியை ஒரு மண்ணில் போடும்போது 3 நாள் கழித்து அதுக்கப்புறம் அது முளைத்து மேலே வருதோ, அதே போல் ஒரு சுவாசத்தை கவனித்து ஒருத்தன் ஒரு கவனத்தையும் வச்சு பல நாள் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் தியானத்தில் எங்கே முன்னேறானா கீழே இருக்கிற இடுப்பு நரம்பு விழிப்படைகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறான். அப்போ ஒரு மனிதனுக்கு கனல் எங்கன்னா கீழே பத்தும். அப்போ கீழே பத்துனா மேலே தலையில் தீபம் எரியும், கீழே நெருப்பு பற்ற வைத்து மேலே தீபம் எரியும். திருவண்ணாமலையில் இருக்கிறது என்னன்னா, கீழே ஏன் அண்ணாமலையார் இருக்காருன்னா அது கனல், மேலே தீபம். இதுதான் அதோடைய விஷயம். இது திருவண்ணாமலையில் யாராவது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. இதுதான் அடியும் முடியும் தத்துவமும் இதுதான் அதோட செயல்பாடுகள். அப்போ கனல் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நம்ம கொடுக்குற தீட்சையிலையோ நீங்கள் பண்ணுற தவத்திலையோ அது எங்கே போய் செட்டில் ஆகும், என்ன பெரிய வேலை செய்யணும்னா தலைப்பகுதியெல்லாம் வேலை செய்யாது. நேரடியாக அதோடைய முயற்சி அது எங்கே முயற்சி பண்ணணும்னா ஆசன வாயில் இருக்கிற அந்த நரம்பை விழிப்படைய வைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கும். அந்த நரம்பு விழிச்சால் மட்டும்தான் ஒரு மனிதன் தியானத்தில் முன்னேற முடியும். அப்போ ஒரு சேக்கு அங்கே ஏற்படுத்தும். அப்போ அங்கே கனல் ஏற்பட்டால் இங்கே தலைப்பகுதிகளில் இங்கே இருக்கிற நீங்கள் சொல்கிற சக்கராசுன்னு சொல்கிற உடலில் இருக்கிற எல்லா பருவ மாற்றத்துக்கும் அப்போ ஒரு தன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ இது பல ஆண்டுகள் இதை படிப்படியாக ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் ஒரு அனுபவம் இருக்கும். ஒரு சக்கராசுன்னு சொல்கிற இடத்துலையும் ஒரு யுகம் மாதிரி இருக்குது. அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏற்படும். ஒரு 10-20 புத்தகம் எழுதி தள்ளலாம் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும். இப்போ இந்த 18 படின்னு சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு படிக்குள்ளேயும் ஆயிரக்கணக்கான அனுபவங்கள் கொட்டி கிடக்கு. அப்போ அந்த லேயராக போகணும். அப்போ அந்த லேயராக ஒருத்தர் போகும்போது என்னன்னா கடைசியாக அதுதான் ஞானிங்கிறது. அந்த தெளிவை உங்களால் பியூரா, அதான் உலகத்திலே என்னன்னா ராக்கெட் எடுத்துகிட்டு சுத்தாமல் இங்கெல்லாம் சுத்தாமல் தன் உடலையே ஒரு தெளிவாக ஒருத்தன் கண்டறிந்து கவனித்து இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை அண்ட சராசரத்தையும் எழுதி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான் ஒரு யோகி. அவ்வளோதான் விஷயம். தூக்கி வீசிட்டு போயிட்டான். இந்த உலகத்தில் ரெஃபரன்ஸ் வேறு யாராலையும் செய்ய முடியாது. அவன் பல ஆண்டுகள் உட்காந்து தவம் செய்து சொல்லிட்டு போயிட்டான். பூமி சுழற்சி, பூமிக்குள்ள இந்த பூமியோட சுழற்சியில் பார்த்தீங்கன்னா சந்திரன், சூரியன், கோள்கள் எல்லாரோட ரேடியேஷனில் தான் பூமியோட சுழற்சி இருக்கும். அந்த பூமியோட சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு குழந்தையும் உருவாகும். ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிறானா அந்த நேரத்தில் என்ன சுழற்சியில் இருக்கோ அந்த தன்மை, அந்த ரேடியேஷன் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடைக்கும். அதே தன்மையில் அது விந்தணுக்களில் அந்த கரு உருவாகிறதுக்கு அதுக்கு கிடைக்கும். அதே தன்மையில் தான் அந்த கரு உருவாகும். அதில் உச்சமாக அந்த முதல்ல உருவாகி இருக்கிறது அந்த ஜாதகத்தை சொல்லுவாங்கல்ல, குரு உச்சம், சூரியன் உச்சம், சந்திரன் உச்சம், இல்லை ஒன்று நீச்சம், அதெல்லாம் அங்கேருந்து தான் கிடைக்கப்படுது. அந்த ரேடியேஷனில் தான் இருக்கும். இப்போ ஒருவேளை தவம் பண்ணுகிற பெண்ணோ ஆணோ இணைகிறா, ஒரு குழந்தை பெக்கிறான்னா அவளுடைய ரேடியேஷனுக்கு ஏற்ற மாதிரியே அந்த கோள்கள் பிளானட்டு அந்த குழந்தைக்கு உருவாக்கப்படும். அப்போ ஒரு யோகி என்ன பண்ணுறான், கோரக்கரை உருவாக்கினேன், கொங்கனை உருவாக்கினேன், இவனை உருவாக்குறேன்னா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளானட்டில் வேலை செய்கிற மாதிரியே ஒருத்தனை செட் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வருது, நம்ம தியானத்தில் ஒரு செயல் பண்ணுறோம் அப்படின்னா வெறும் பயிற்சி, வெறும் மந்திரம், வெறும் கலையை எடுத்துகிட்டு உட்காந்து பண்ண முடியாது. ஒரு ஸ்டேஜில் ஒவ்வொரு அந்த பரிணாம வளர்ச்சியை அந்த இயற்கையை அது கனெக்ட் பண்ணும், அது ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு குருவுக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவுகள் என்ன, மேம்பட்ட உறவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் பிரிந்து இருக்கிறதா மேம்பட்ட உறவு. நீங்களும் நானும் சேர்ந்து இருக்கிறது மேம்பட்ட உறவு இல்லை, பிரிந்து இருக்கிறதா மேம்பட்ட உறவு. உலகத்திலே தலை சிறந்த உறவு எதுனா பிரிந்து இருப்பது. பிரிந்திருந்து ஆனா பிரசன்ல இருப்போம். நீ நினைத்தால் நான் வருவேன், நான் நினைத்தால் நீ வருவ. இதுதான் குரு சிஷியருடைய உறவு. இதுதான் உண்மையான தத்துவம். அப்ப அந்த அளவுக்கு அவங்க என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க, நீ நினைக்கிறன்னா என்கிட்ட உன்னுடைய அலைவரிசை வர்ற அளவுக்கு நீ வளரணும். அப்போ அவசரப்படக்கூடாது. இந்த ஓசோன் படலங்கள், ஓசோன்லாம் வச்சுருக்காங்கல்ல, இப்போ ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாத்துலேயும் உள்ளவன் நமச்சிவாயாங்கிறான். வெவ்வேறு மொழியில் பேசுகிறான். எப்படி கனெக்டாக கடவுளுக்கு 24 மொழி தெரியுமா, 30 மொழி தெரியுமா,
எப்படி இறைவனை கனெக்ட் பண்றது? ஹிந்தியில பேசுறவனும் இறைவனை நோக்குறான், தெலுங்குல பேசுறவனும் இறைவனை நோக்குறான், தமிழ்ல பேசுறவனும் இறைவனை நோக்குறான். இறைவனுக்கு எப்படி புரியும்? அப்ப பல பாஷை தெரிந்தவரா இறைவன்? அப்ப அந்த ஓசோனுங்கிறது அந்த சவுண்டுல அந்த யாரெல்லாம் இறைவனை எந்த மொழியில பேசுறானோ அவனை இறைவன்கிட்ட கனெக்ட் பண்றதே அந்த ஓசோன் தான். அந்த செயல் தான் இந்த மாதிரி ஒருத்தன் ஒரு கடவுளை நினைக்கிறான், ஒரு சவுண்டை எழுப்புறான், ஒரு செயலை பண்றாங்கிறத அந்த அந்த மொழி மாற்றத்தை அதுதான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எனக்கு கொடுக்குது. அந்த செயல் அந்த பிரபஞ்சத்துக்குள்ள அந்த அணுக்கள்ல இப்படி ஒரு செயல், ஒரு உயிர் துளி கீழே ஒரு சவுண்டை, பிரபஞ்சத்தை சம்பந்தமான ஒரு சவுண்டை ஆல்ரெடி பிரபஞ்ச சம்பந்தமான ஒரு தியானத்துல ஒருத்தன் முன்னேறினவன் தீட்சை கொடுத்து அவன் என்ன பண்ணியிருக்கிறான், அவன் வந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கான். என்ன கற்றுக் கொடுத்துருக்கான்? நான் வந்து இந்த நேச்சர்லேருந்து இந்த உயிர் துளியிலேருந்து மேலேருந்து வந்தவன், நீ என்னை தொடர்பு கொள்ளணும்னா இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சனா எனக்கு அலைவரிசை வரும் அப்படிங்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு அலைவரிசையில கீழே இருக்கிறாங்கிறத அதை யாரு கனெக்ட் பண்ணி கொண்டு போய் கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறான்னா அந்த ஓசோன் படலங்கள் தான். இந்த மாதிரி தான் நீங்க தியானத்துக்குள்ள இடுப்பு நரம்பை எழுப்பி இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? குண்டலினி சக்தி எழுந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? பாகிஸ்தானை போய் போற நிறுத்த போறீங்களா? இல்ல என்னதான் பண்ண போறீங்க? முதல்ல நெற்றிக்கண்ணு திறந்துருது, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? திறந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல அந்த இடுப்பு நரம்புகள்லாம் சேக்காயிருச்சுன்னா உடல் பலவீனமாயிரும். நீ இயல்பா உன் மனைவியோட டிராவல் பண்ண முடியாது, இயல்பா தாம்பத்தியத்தை வச்சுக்க முடியாது, இயல்பா பிள்ளையோட இருக்க முடியாது, இயல்பா உணவு அருந்த முடியாது, இயல்பா உடை எடுத்த முடியாது, இயல்பா வேலைக்கு போக முடியாது. அப்படியே கட கட கடன்னு ஆடும், வேற மாதிரி பண்ணும், பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள 1000 ரகசியம் இருக்கு. அதை கரெக்டா என்ன மாதிரி எடுத்துட்டு போகணுமோ. ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது கொஞ்சம் விக்கிட்டு அந்த குழந்தை செத்து போகும். அது எப்படியோ அதே மாதிரி தான் தியானம், கரெக்டா எடுத்துட்டு போறணும். அந்த இடத்துல நீ வேகமா ஆற்றல் வந்து சக்தி வந்து என்ன பண்ண போற? 3 நாள்ல சக்தி வந்து நீ என்ன பண்ண போற? உடல் தாங்கணும்ல. உனக்கு சக்தி வந்துருச்சு, வேகமா இடுப்பு நரம்புல நான் கையை வச்சு அழுத்திட்டேன், உனக்கு ஒரு சக்தியை கொடுத்துட்டேன். உன் உடல் சரியா இல்லைன்னா அந்த சக்தியை வச்சுட்டு நீ எப்படி பயன்படுத்துவ சொல்லு? அந்த சக்தியை வச்சுட்டு எப்படி பயன்படுத்துவ? நீ என்ன ரிஷியா? உடல் எங்கிட்ட தனியா வச்சுட்டு தனியா வந்து ஆன்மாவா வேலை செய்யறதுக்கு? ஏன் எந்த ஆசிரமத்தில் உள்ள ஒரே ஒரு சாமியார் அந்த யூடியூப்ல அத்தனை பேரும் அழுத்தி கண்ணீர் விட்டுட்டு எல்லாம் காட்சிகளை போடுறானே, அந்த இடுப்பு நரம்புகள் தலை வேற மாதிரி வேலை செஞ்சு உடல் துன்பம் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி கரெக்ட் பண்றது? அதை எப்படி சரி செய்யறது? சக்தி வந்துருச்சு, அந்த உடல் நல்லா இருந்தா தானே அது அந்த அந்த உடல்லேருந்து இருந்து நான் வேலை செய்ய முடியும். அப்போ ஒருத்தனுக்கு ஞானியா இருக்கிறவனுக்கு உடல் தாங்கல, அவன் நல்லா முன்னேற்றம் அடைஞ்சிட்டான், உடல் பலவீனமா இருக்கு. அப்ப என்ன பண்றான்? உடலை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும், இந்த உடலை எப்படி தன்வசப்படுத்தணும்னு தெரியும். ராமகிருஷ்ணருக்கு எதுக்கு என்னாச்சு? கேன்சர்னு உடல் தூக்கி போடுறாரு, அது ஒரு காலி டப்பா மாதிரி, அது எனக்கு தேவைப்படாது. இந்த வெள்ளை வேஷ்டிங்கன்னா என்ன, எதுக்கு கட்டுறது? இதோட வள்ளலார் வெள்ளை வேஷ்டி கட்டினார், எதுக்கு கட்டுறது? உடல் இல்லாமல் ஆன்மாவை கண்டவன் வெள்ளையாக தான் இருப்பான். அவன் பேர ஆன்மா, அவன் தான் வெள்ளையில இருப்பான். சும்மா கலர்ல ஏதோ ஒரு டிங்கரிங் பூசிக்கிட்டு கலர் கட்டுறது கிடையாது. வடலூர்ல இருக்கிறவருக்கு என்ன பேருனா அது உருவம் கிடையாது, அதை உருவத்தை பிடிச்சிட்டு தொங்காது, அது பேர் ஆன்மா. அப்ப அந்த ஆன்மாவா இருக்கிறது பியூர் ஒயிட்டா இருக்கும். அப்ப கலர்ல இருக்கிறதெல்லாம் உருவத்தோட சேர்ந்து பணி செய்யறது. அப்படிங்கிற பல வடிவங்களை வகுத்து தியானத்துக்குள்ள கண்டறிந்து ஒரு எதுக்காக வடலூர்ல இருக்கிற ஒரு ஒயிட்டை வந்து வெளிப்படுத்துறாருன்னா, நான் எப்படி இருக்கிறேன், பிரசன்ஸ், நான் எப்படி இருக்கிறேங்கிறத வெளிப்படுத்துறாரு. அதே மாதிரிதான் தியானத்துல நம்ம போய் இந்த குண்டலினி சக்தியை எழுப்புறதுக்கு ஒரு தீட்சை, இந்த நெற்றிக்கண்ணை எழுப்புறதுக்கு ஒரு தீட்சை, அப்புறம் 3 மாசத்துல அந்த தீட்சை இந்த தீட்சை அப்படியெல்லாம் பண்ணுனா உடல் பாதிக்கப்பட்டுரும். உனக்கு சக்தி வந்துடும், உனக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிடும், உடல் துன்பமாகி நீ என்ன பண்ணுவ? நீ ஒரு பெரிய வேலை பண்ணணும், நீ ஒரு விஞ்ஞானி, சாதிக்கணும்னா என்ன பண்ணணும்? உடலை கரெக்ட் பண்ணணும். அல்ல தொழிலை நல்ல மேம்பட்டு கற்றுக்கிட்டு தானே நீ சாதிக்கணும். தொழிலை மேம்படாம நீ போய் எப்படி சாதிப்ப? எப்படி செய்ய முடியும்? தியானம்ங்கிறது என்னன்னா, எல்லா யோகியும் என்ன சொல்றான், இந்த இடத்துக்குள்ளேயே நம்ம வரும்போது என்ன சொல்றாங்க, இங்க அறகுறையா சுத்திக்கிட்டு இருக்க ஆன்மாக்கள் நிறைய இருக்கு. உங்களை சொல்லல, ஆல்ரெடி செத்து போய் 25% 30% தியானத்துல அடைஞ்சிட்டு செத்து போயிட்டாங்க.
அவங்க இங்கெல்லாம் இருக்கிறாங்க, சமாதியாக அங்கங்கே வச்சுருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் இங்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய செயல் அந்த அலைவரிசையெல்லாம் வருது. அப்போ அது என்ன அப்படின்னா, அதெல்லாம் முழுமை பெறாமல் அந்த ஆன்மாக்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் தவிக்கிறதுக்கான ஒரு சூழல்கள்லாம் இருக்குது. அப்போ ஒரு மனிதன் எப்பொழுதுமே மேம்பாடு அடைகிறது எதுன்னா, தியானம் என்பதை ஒரு ஆராய்ச்சியாக ஒரு கரெக்டாக ஒரு வடிவத்தில் பிடிச்சி செய்யணும், பார்த்துக்கணும். அது தானாக வளருங்க. தியானத்தெல்லாம் போய் யாரும் தண்ணியெல்லாம் ஊற்றி வளர்க்கலாம் வேண்டாம். ஆனால் ஒரு செயல் என்னன்னா, அவசரப்படாமல் அதை போய் எதுவும் மாயையில் சிக்கிறாமல் அதுக்கு இதுக்குன்னு ஆசைப்படாமல் தெளிவடைஞ்சு பண்ணணும். அப்போ இடுப்பு பக்கத்தில் நீங்கள் உங்களுக்கு தீட்சை கொடுத்துட்டா அந்த நரம்பு விழிச்சிருச்சுன்னா அது தீவிரமாக வேலை செய்யும். அப்போ தீவிரமாக வேலை செய்யும்போது என்னன்னா, இடுப்பு பகுதியில் வேறு பகுதியில் வேறு மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ரெகுலர் வேலையை செய்யறதுக்கு உங்கள் உடல் கஷ்டப்படும், ரொம்ப கஷ்டப்படும். அப்போ இல்லறத்தை விட்டுட்டு இங்கே இருக்கிறவன் எல்லாரும் ஓடி வந்துரு, நான் சக்தியை கொடுக்குறேன் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் என்ன ஆகும்? என்ன ஆகும்? வீட்டில் இருக்கிற குழந்தை அது சாப்பாடு போய் யார்கிட்ட வேணாலும் கேட்டு எதனாலும் பண்ணிடும். ஆனால் உன்னை நம்பி தான் 2 குழந்தைய கடவுள் கொடுக்குறான். உன்னை நம்பி தான் ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க கடவுள் என்ன நம்பிக்கையில் கொடுக்குறான்னா, நீ பார்த்துக்கோங்கிற தைரியத்தில் தான் உனக்கு கல்யாணமே. நீ பார்த்துக்கோங்கிற தைரியத்தில் தான் 2 குழந்தைய உன்கிட்ட ஒப்படைக்கிறான். 2 சோல் வருது உங்ககிட்ட, ஆணோ பெண்ணோ வருதுன்னா கர்ம வினையோட முன் ஜென்மத்தில் தொடர்பு உள்ளது. இதை நான் உங்ககிட்ட அனுப்புகிறேன்னா இது ஒரு காரணம் இருக்குது, இது பார்த்துக்க. இதை அறியணும்னா நீ தியானம் பண்ணனா இது ஏன் நமக்கு பிறந்துச்சுன்னு உன்னால் அறிய முடியும். அப்போ இந்த உடலை கரெக்டாக வச்சுக்கிட்டா தான் தியானத்தில் சாதிக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். அப்போ குறுக்கு வழியில் தியானத்தை மேற்கொள்ளக்கூடாது. குறுக்கு வழியில் மேற்கொண்டா அங்கே நீங்கள் இறைவனை காண்றது ரொம்ப கஷ்டம். இறைவன் மாதிரி தோற்றத்தில் இருக்கிறவங்கள காணலாம், இவ்வளவுதான் விஷயம்.